ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஷ் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிக் அ ஹோல். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஓகேவா? ஓகே, போன ஒரு 2 பார்ட் போட்டிருந்தோம். 2 பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தோண்டி நிறையா பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்திருப்போம். ஓகேவா? நிறையா புது புது பொருட்கள், வெரைட்டியான கற்கள் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டீப்பராக போகலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம போன தடவை இவ்வளோ சின்னதாக தான் குழி போட்டோம். அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சின்னது. இருங்க போய் காட்டுவோம். இங்கே ஒரு ட்ரெஷர் இருக்க மாதிரி காட்டுதில்ல கைஸ். அது நான் ரொம்ப தேடி பார்த்தேன் கைஸ், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம முடிஞ்சால் அப்புறமா கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். என்னது ஹெல்த்தா? ஓ மை காட், ஹெல்த் இருக்குது கைஸ் இங்கே. பட் நம்மளால் அதை எடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு அது இருக்குது? இல்லை, எனக்கு புரியல எதுக்கு அது இருக்குதுன்னு தெரியல. இங்கே ஏதோ ட்ரெஷர் இருக்க மாதிரி காட்டுறானுங்க. தோணுன்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. கோல்டு. காப்பரா? பேட்ரி 15 கைஸ் இருக்குது. 15 தான் இருக்குது. நம்ம பொறுமையாக அப்படியே லைட்டாக தோண்டிட்டு ஓடிடுவோம். ஓகே, இது லைட்டாக பரவாயில்ல, லைட்டு கொடுக்குது, அது பிரச்சனை இல்லை. லைட்டாக தோன்றாடி டே பார்த்துடா, ஏதாவது ஆயிரப்போகுது. 10 போது. ஸ்டாப். ஏன்னா நம்ம மேலே போகணும் கைஸ். அதுக்கு நம்ம கொஞ்சம் பேட்ரி தேவைப்படும். ஏன்னா மொத்தம் ஐயோ கைஸ், பை மிஸ்டேக்லி 1% தான் பேட்ரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன். இருங்க. ஐயோ சை, ஆமாம் கைஸ், நம்ம செத்துட்டோம். ஸோ சேட். ஃபஸ்ட்டு டெத்து வந்த உடனே சாவுலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. போங்கடா ஆடே, என்னடா இது அநியாயமாக இருக்குது. ஓகே கைஸ், போன தடவை வந்து நமக்கு சொதப்பிக்கிச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். நமக்கு பேட்ரி வந்து தீர்ந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு போகணும். இருங்க பேட்டரியை பாரு. எதை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேட்டரியை மட்டும் பாரு. பேட்டரி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. டே ஸ்பைடர், இது என்ன பண்ணுறது? அவ்வளோதான். ஓகே, ஸ்பைடரை போட்டோடனே நம்ம நல்லா தோன்றான் இவன். ஓகே, பார்த்துக்கோ. பேட்டரியை பாரு. ஓகே. போது. பேட்ரி லோன் வந்துருச்சு. மேலே போகிறக்கு நமக்கு பேட்ரி வேணும். ஓகே, பார்த்து போடா. ஓகே. ஐயோ வழக்கம் போல் 1% வந்துருச்சு கைஸ். டே ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? பாத்துரா. ஐயோ கடவுளை என்னை காப்பாற்று ப்ளீஸ். நான் சாக விரும்பல, நான் வாழ விரும்புகிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் தோன்றா. மேலே போயிடலாம்டா. புரிஞ்சுக்கோக்கடா. என் நிலமையும் புரிஞ்சுக்கோக்கடா. கொஞ்சம் தோண்டுக்கடா. இருக்கிறதே 1% தாங்க இருக்குது. ஒரு 2-3% இருந்தால் கூட பயப்படாமல் இருக்கலாம். 1% தான் இருக்கிறதே 1%. ப்ளீஸ் அப்படியே லைட்டாக தோண்டு. கைஸ், என்னது கைஸ் இது? ஜேடா, நியூ ஓர் ஃபவுண்டா? என்ன கைஸ் இங்கே கிடைக்கிது ஜேடு? நான் எவ்வளோ நேரம் கீழே போய் புதையல் தோன்ற மாதிரி தோண்டிகிட்டு இருக்கேன். அப்போ ஒன்றும் கிடைக்கல. ஓகே, இருங்க லைட்டாக குதி. வந்துட்டோம் கைஸ். உயிரோடு வந்துட்டோம் கைஸ் மேலே. செல். ஓகே, ஒரு 54 ரூபா கிடச்சிருச்சு. சாரி, யூ டோன்ட் ஹேவ் எனி ஓர்ஸு. அதான்டா போய் தோண்ட போகிறேன். அப்கிரேடுக்கு போ. ஓகே, அப்கிரேடில் போய்ட்டு என்ன பண்ணுவோன்னா பேட்டரியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நமக்கு பேட்ரி தான் கைஸ் பிரச்சனை. இந்த பேட்ரியோட ஒரே இம்சையாக போச்சு. இங்கே தானே எங்கேயோ இருக்குது. இங்கே இருக்குது கைஸ் கோல். அப்படியே நான் பார்த்தேன், எடுக்காமல் போயிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா தோண்டி இங்கே எதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். இங்கே ஒரு கோலாது. என்னதுடா அது? எடுக்கவே முடியல. ஸ்டோன். கோல். இங்கே ஒரு கோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோல் நல்லா கீழே போனால் தான் கைஸ் இந்த நமக்கு நல்ல ரேர் ரூட்லாம் கிடைக்கும். பட் கீழே போகணும். அதுக்கு நம்ம கீழே போகிறது தானே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கீழே போனோன்னா நமக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா வந்து நம்ம மேலே வர முடியாது. நம்மளால் பேட்ரி வேறு நமக்கு அவ்வளோக்கா இல்லை. பேட்ரி ஃபஸ்ட் நம்ம பவர் அப்கிரேட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம மேலே நல்லா தோண்டி வைக்கணும். காசு கிடைக்கிது கேஸ். ஓகே, நல்ல உங்கள் ஒரு காசு ஏடுறா. அந்த காசை எவன்டா காசெல்லாம் மண்ணில் போட்டு போகிறவன் என்கிட்ட? என்னது கைஸ் அது? டைமண்டு போடு. டைமண்டு கோல் என்னென்னமோ கிடைக்குது. ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கோலுக்கு தான் அதிக காசு தரானுங்க டைமண்டை விட. ஓகே, பேட்ரி லோன் வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணுறா. போதுண்டா அளவுக்கு மீறி பண்ணி செத்துற போகிறேன். டேய் ஐயோ
ஓகே 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 அவ்வளவு தான் வந்துட்டேன். பார்த்தேன். ஐயோ பாய் பாத்துறா பேட்ரி எத்தனை போகிறோம்டா. 3% தான்டா இருக்குது. ஐயோ செல் பண்ணு. ஓகே ஒரு 89 ரூபா கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு இரு ஷவலை அப்கிரேட் பண்ணிடலாமா? ஷவலை பண்ணலாமா பேட்ரியை பண்ணலாமா? சரி ஷவலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டு நான் ஷவலை அப்கிரேட் பண்ணிட்டேன். என்னடா ஷவல் இது? அடோடோடோடோடோடா என்ன ஷவல் இது? எப்படிப்பட்ட ஷவல் இது? போடு. நல்லா தோண்டுதா? எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தோன்ற மாதிரி தெரில கைஸ். ஸோ நார்மலாக தோன்ற மாதிரி தான் இருக்குது. பட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னது காப்பரா? இதெல்லாம் ஒரு ஊர். இதை எதுக்கு கொடுக்குறானுங்கன்னு தெரில. ஓகே கோல் அந்த பக்கம் ஒன்று. ஆனால் கொஞ்சம் பெருசாக தோண்டுது. பிரச்சனை இல்லை அது. ஓகே இங்கே கோல் இருக்குது. பேட்ரியும் கம்மியாக தான் இருக்குது. பார்த்து உஷாராக இருக்கணும் நம்ம. ஓகே பேட்ரி லோன் வந்துச்சு. ஸ்டாப் இல்லை இன்னும் கொஞ்சம் தோண்டிக்கலாம். நம்ம போதும் கொஞ்சம் இது இருந்தாலே பிரச்சனை இல்லை. ஐயோ அடாடா கொஞ்சம் தோண்டலான்னு நினச்சேன் கைஸ். ஐயோ எல்லாம் தோண்டி விட்டனே. சே மறந்துட்டேன் கைஸ். இப்போ ஓவரெலாம் போச்சா? சந்தோஷம்டா. ரூண்டு தோண்டலான்னு நினச்சேன்னா நான் அவசரப்பட்டு அந்த இது கவனிக்காமல் விட்டேன். அதனால் என்னாச்சுன்னா எல்லா ஓர்ஸும் போயிடுச்சு. ஓகேவா? நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஓர்ஸ் இல்லை அதெல்லாம். கேக்கு பேட்ரி பாரு 10 9 8 7 போதும். ஸ்டாப். ஓகே போடா மேலே போடா. அப்பா நீங்கள் ஜெட் பேக் யூஸ் பண்ணி மேலே வராதிங்க ஈஸி. இந்த குதிக்கிற இதை வச்சு நீங்கள் மேலே வந்துடலாம் ஈஸியாக. ஜெட் பேக் வந்து வேஸ்ட். ஓகேவா? அதை நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஓகே 2 ரூபா தான் ஈஸி கிடைக்குது. அடப்பாவிகளா கஷ்டப்பட்டு தோணுனதுக்கு 2 ரூபா தான் ஈஸி நமக்கு பலன். எவ்வளோ 2 ரூபான்றது கிடைக்குது. ஓகே இங்கே நம்ம ட்ரெஷர் இருக்குது என்னன்னு தெரில. ஃபஸ்ட் நம்ம நல்லா கீழே போவோம் கைஸ். அவுட் ஆஃப் பேட்டரியா? டேய் பேட்ரி ரீசார்ஜ் பண்ணிட்டேன்டா. இன்னும் இப்போ இருக்கா டு ரீசார்ஜ் மை பேட்ரி. என்கிட்ட ஓர்ஸே இல்லை. என்ன போச்சுன்னு எனக்கும் தெரில கைஸ். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ பேட்ரி ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே காசு எடுத்துக்கோ. பேட்ரி செக் பண்ணுங்க கைஸ். நமக்கு பேட்ரி தான் முக்கியம். 24 22 19 பேட்ரி லோன் வந்துடுது. எனக்கு பேட்ரி கிரிட்டிக்கல்னு வரல. என்ன பேட்ரி கிரிட்டிக்கல்னே வரல? இட்ஸ் சீட்டிங். ஏதாவது ஆயிரப்போகுது இரு. ஓகே அப்படியே கொஞ்சம் முக்குடா தம்பி. அப்படியே வெளியே வாடா. ஸோ இந்த பேட்ரியோட ஒரே தொல்லை கைஸ். ஆகும்னா தீர்ந்து போயிடுது. நமக்கு செல் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. என்னத்தடா செல் பண்ணுவேன்? பேட்ரி தீர்ந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ காசு பேட்ரி ரீசார்ஜ் பண்ணியே போயிடும் போல கைஸ். ஓர்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ரொம்ப கீழே போயிட்டா ஓர் கிடைக்காதா? சாரி கைஸ் ஒரு சின்ன கால் வந்துருச்சு. சின்ன கால் இல்லை கொஞ்சம் பெரிய காலவே வந்துச்சு. ஓகேவா? அதுவே ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. நமக்கு ஒரு -28ன்னு காட்டுது பார்த்தீங்களா? அதான் நம்ம வந்து இருக்கிற டெப்த்து. நம்ம நல்ல டெப்த்துக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா அதுவும் தெரில. இங்கே ஒரு கோல் இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்குவோம். சரி வாங்க தோண்டுவோம். எனர்ஜி தீர்ற வரைக்கும் தோண்டுவோம். எனர்ஜி தீர்ந்தோடனே அப்படியே பிச்சுக்கிட்டு மேலே ஓடிட வேண்டியதான். காசு. ஜேடு ஜேடெல்லாம் கிடைக்குது. ஜேடெல்லாம் நான் ரொம்ப ரேர் கைஸ் கிடைக்கிறது. இங்கே இது கோல். இந்த கோலே தான் எப்போவுமே கிடைக்கிது. நல்ல ஐட்டமாக கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நல்ல புது ஐட்டங்கள்லாம் காட்டுங்கடா. என்னதுடா இது? ஸ்டோனா? அடப்பாடா நீங்களும். பாய் ஸ்டாப். இது அங்கே என்னமோ ஒன்று இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கோ. ஓகே போதும் ஓவராக தோண்டிட்டோம். இப்போ அப்படியே வேலை போவோம். நம்ம எதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இது பண்ணிக்கலாம் கைஸ். இவனுங்க ஆகும்னா வந்து உன்னோட இது போச்சு. அது என்னது உன்னோட பேட்ரி போச்சு. நீ செத்து போயிட்ட. உனக்கு எதுவும் கிடையாது போடா அப்படின்றானுங்க. என்னத்த சொல்கிறது? ஓகே $5 மதிய போகுது. அதான் ஓகே. ஆனால் இதை ரீஃபில் பண்ணுறது கடுப்பு. இங்கே பாரு எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான். ஆடா பாவி சீக்கிரம் போடா. ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன சொல்லுது? டைமண்டு. அடோடோடோடோட. ஆஹா இங்கே தோண்ட முடியலையே கைஸ். ஷவல் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னது இது? ஸ்பெஷல் ஆஃபரா? டைனமைட்டா? அது யாருக்கு வேணும்? அது நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நல்ல ஐட்டமாக வேணும். இது கல். இது எதுக்கு இருக்குன்னு தெரில. அதை நம்ம எடுத்துக்குவோம் கைஸ். எதுக்காக தேவைப்படும். அந்த கல்லும் விற்கலாம். ஓகே ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது? பேட்ரி லோ. ஸ்டாப். ஆஹா என்னத்தையும் ஒன்று பார்த்தேன். கோலை பார்த்தேன். எங்கடா கோல்? எங்கேயோ பார்த்தேன்டா. டே என்னடா ஆச்சு டக்குன்னு?
இங்கேயோ பார்த்தோம் கைஸ், நீங்களும் பார்த்தீங்க தானே? நம்ம கோல் பார்த்தோம். இங்கே இருக்குது, இடாத. ஓகே, கோல் எடுத்தாச்சு. இந்த இடத்த கொஞ்சம் ஐயையோ சிலந்தி போ. நல்ல வேலை, சிலந்தி பையனால எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே வருது. ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம தோண்டுவோம், ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த பாஸ்டிக் போட்டால் தான் பேட்ரி குறையுது கைஸ். நம்மளாம் தோண்டணும்னு வச்சுக்கோங்க, பேட்ரி குறையில போல். இருங்க, ஆமாம் இங்கே பாருங்க, நான் தோண்டிகிட்டே இருக்கேன், பேட்டரியே குறைய மாட்டேங்குது. பாஸ்டிக் போட்டால் தான் பேட்ரி குறையுது. ஓகே, இப்போ தான் எனக்கு இது தெரியுது. அடா, இது தெரிஞ்சிருந்தால் நான் வாட்டுக்கு இது பண்ணியிருப்பேன் கைஸ். ஆட்டோடிக் போடவே வேணாம். ஆட்டோடிக் போடுறதுக்கு பதிலாக நம்மளே பண்ணிக்கலாம் போல். பேட்டரியே தீர மாட்டேங்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ நல்லா தோண்டுவோம், ஏதாவது கிடைக்குமா? என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இது லைட்டாக தோண்டு. ஐயோ போதும் வார தோண்டி இதாக இருப்போது. போ 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 மேலே போ மேலே போ 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 மேலே போ வந்துட்டேன். ஐயோ 3% ஆயிடுச்சு. டேய், நீ இன்னும் போகலையா? இந்த இடத்த விட்டு உனக்கு கிளம்ப சொன்னா இல்லையா? கைஸ், மறுபடியும் நான் செத்துட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரில. நமக்கு செத்துக்கிட்டே இருக்கும் கைஸ். மறுபடியும் எனக்கு காசே கிடைக்கலடா, போங்கடா. அந்த மூஞ்சியில் போய் குத்திட்டு இருந்தேன்ல, அவனை குத்துனா எனக்கு பேட்டரி தீர்ந்துருச்சு கைஸ். ஐயோ, இது எனக்கு அவனை குத்துனாலாம் பேட்ரி தீரும்னு யார் கைஸ் தெரியும்? எனக்கு தெரியாது கைஸ். அவசரப்பட்டு அவனை குத்தி விட்டு என் பேட்டரியெல்லாம் தீர்ந்து போச்சு. கோல். ஓகே, நம்ம ஜேடு. என்னடா இது லக்கா இருக்கு. கோடு, ஜேடு, டைமண்டு 3மே பக்கத்தில். ஸ்டாப் போதும், எதுக்கும் போதும். ஓவராக தோண்டி செத்துற போகிறோம். லைட்டாக தோண்ட அந்த பக்கம். ஓகே, போதும் ஓவராக தோண்டிட்டோம், கிளம்பலாம் வா. ஓகே அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸ் மட்டும் கொடு லைட்டாக. வந்துவிட்டேன். இப்போ போயிட்டு செல் பண்ணிடுவோம் கைஸ். என்னெல்லாம் இருக்குது? ஓகே, ஒரு $23 போகுது. ஓகே, வழக்கம் போல் பேட்ரியை மட்டும் ரீஃபில் பண்ணிடலாம். எதையும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஜெட் பேக் வேணால் அப்கிரேட் பண்ண முடியுது, பட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ ஜெட் பேக் வேணான்னு தோணுது கைஸ். ஏன்னா எப்படியும் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது எதுக்கு? ரூபி. ரூபி. இதை எடு. என்னடா கோல் எடுக்க முடியல? டேய், டேக் த கோல் மேன். ஓகே, எடுத்தாச்சு. ஃபாஸ்ட் டிக் போடாத, வெயிட் பண்ணு, ஸ்லோவாக டிக் பண்ணுவோம். இங்கே ஒரு கோல் இருக்குது, எடுத்துக்கோ. வேறு ஏதாவது கோல் மட்டும் கிடச்சா ஓகே. ஓகே, ஸ்டோனு, இதுவும் கோல். ஓகே, ஸ்டோனு, கோல். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, என்னது இது? கோல். யோச்சை, இது மேலே போய் இடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். சரி, ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, பேட்ரி 24 வந்துடுச்சு. இரு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேலே போய்க்கோ. மேலே போய் தோண்டுவோம். போடா மேலே. போடா. வந்துட்டேன் மேலே. இருங்க கைஸ், இங்கே கொஞ்சம் தோண்டி வைப்போம். இங்கே தான் நமக்கு கோல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டோனு, இது கோல் போடு. ஸ்டோன் ப்ளஸ் கோல். இருங்க கைஸ், அப்படியே ஒரு டெக்கரேஷன் மாதிரி போடுவோம். மைன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். இருங்க. ஓகே. அப்படியே ஒருத்தனுங்க ஸ்பெஷல் ஆஃபராக. ஏன்டா நான் யாருன்னு தெரியாமல் ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே கைஸ், இப்போ பாருங்க கைஸ், அப்படியே மைண்ட் ஃபீலிங் வந்துருச்சு. இங்கே மட்டும் ஒரு பச்சை இருக்குது, அதை மட்டும் அழிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து எங்கே தோன்றதுன்னு எனக்கே தெரில. ஓகே, இங்கே ஒரு கோல் கிடச்சிருக்கு நம்ம தோணுனதுக்கு, எடுத்துக்குவோம் அதை. ஓகே, இப்போ போய் மொத்தத்தையும் டேடா இது எதுக்கடா எடுத்த? ஐயோ சரி, இது அப்படியே நம்ம மைண்ட்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஐ எம் சாரி. ஓகே, போயிடுச்சு அது, அவ்வளோதான் கைஸ். ஓகே, இங்கே ஒரு நாய் தலையாக இருக்கான், ஃப்ரீ டாக். அதுக்கு ஆடு பார்க்கணுமா? அட போங்கடா நீங்களும் உங்கள் கேமும். ஓகே, பேட்ரியே பண்ண முடியும்னு வருது. சரி கைஸ், நான் பேட்ரியை பண்ணிட்டேன். ஏன் தெரில, பண்ணு பேட்ரி அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. சரி, எப்படியா பேட்ரி அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆகிருக்கும். ஸ்கேட் போர்டு பார்த்தீங்களா இங்கே இருக்குது. இருங்க இதை எடுத்து மறுபடியும் மேலே வீச முடியுதான்னு பார்ப்போம். டேய், ஐயோ தோண்டி விட்டு கீழே போயிடுச்சு. இப்போ பாருங்க கைஸ், இங்கேருந்து ஒரே வீசு. என்னடா நடக்குது? ஐயோ, ஏதோ ஒரு சுவர் அதை வந்து தடுத்துருச்சு. ஓகே, நம்ம ஷவலை அப்கிரேட் பண்ணோம் கைஸ். அப்போ தான் வந்து வேலைக்கு ஆகும் போல். ஷவல் அப்கிரேடே பண்ணல நான். இந்த இடத்த பாருங்கள், இந்த பிளாக் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தோன்றான். எனக்கு ஸ்லோவாக தெரியுதான்னு தெரில, பட் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஸ்லோ மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நல்லா தோண்டிட்டு போவோம் கைஸ். உள்ளே எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆட்டோடிக் ஆஃப் பண்ணிட்டு தோண்டுவோம். ஆனால் ரொம்ப ஆட்டோடிக் போட்டோன்னா பேட்ரி தீருது. நமக்கு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா தீந்துருச்சுன்னா பிரச்சனை தான். அது ரீஃபில் பண்ணுறக்கும் அதிக காசு கேட்குறானுங்க, 5 ரூபா கேட்குறானுங்க. கோல் ஓகே, இன்னொரு கோலாச்சும் கொடுங்கடா, வேறு எதுவுமே தேவையில்லடா, கோல் மட்டும் கொடுங்கடா போதும்டாடி. கோலும் தராமல் இப்படி அநியாயம் பண்ணுறீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கீழே போகலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த லெவல் ஷவல் வேணும் போல். ஓகே, இங்கே ஸ்டோனா? ஐயோ ஸ்டோனு கைஸ், ஐயோ கோல் வர மாட்டேங்குதே. டேய் கோலை கொடுங்கடா, ஸ்டோனை கொடு. என்னது இங்கே ஏதோ ட்ரெஷர் இருக்குது. ஓகே, ஓ மை காட், டைமண்ட் கைஸ். ஓகே ஓகே ஓகே, இந்த பக்கம் தான் ஏதோ காட்டுச்சு, பட் இப்போ காட்ட மாட்டேங்குது. தம்பி வாப்பா, அது எங்கே பாது? இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் உடச்சி விடு, டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு மேலே. ஓகே, இப்போ கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ க்ளீனாக இருக்குது. இதை உடடா. ஓகே, என்னது இது அந்த மெடிக்கல் பாக்ஸு, இது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரில. ஓகே, இங்கே எதாவது உருப்படியாக கிடைக்கும்னு பார்த்தா உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் உருப்படி இல்லாமல் தான் கிடைக்கிறானுங்க. ஓகே, கோல் கிடைக்குது. ஓகே, கோல் ஓகே தாங்க, கோலை குறை சொல்லக்கூடாது, ஏன்னா கோல் வந்து ஓகே. பட் அந்த ஸ்டோன் வந்து கிடச்சதுன்னு பார்த்துக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு கோல்டு டைமண்டுன்னு கொடுப்பானுங்கன்னு பார்த்தா எனக்கு கோலாகவே கொடுத்துட்ருக்கானுங்க. இருங்க, இது கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. எதுக்கும் கீழே போவோம். கோல் மறுபடியும் கோலா, சந்தோஷம்டா. பேக்கில் என்ன இருக்குது? 4 கோல், ஒரு ஸ்டோனு, ஒரு டைமண்டா? ஓகே, 4 கோல், ஒரு ஸ்டோனு, ஒரு டைமண்ட் ஒன்று நம்மளால் நிறைய எடுக்க முடியும் பேக்கில். அதை எடுத்துகிட்டே போயிடுவோம். ஜேடு. ஓகே, பக்கத்துலேயே கோல். ஜேடுக்கு பக்கத்துலேயே என்னது? கோல். ஜேடு கோல். ஓகே, மறுபடியும் காசு. ஓகே, காசு பிரச்சனை இல்லை. ஓகே, ஜேடு பக்கத்தில் கோல், அப்புறம் கொஞ்சம் காசு. ஓகே, வேறு எதாவது இருக்கா? மறுபடியும் ஒரு ஜேடு. ஓகே, ஆஃப் பண்ண ஆட்டோடிக்க. ஏதோ கொஞ்ச நேரம் போட்டு விட்டா அதுக்குன்னு பொசுக்குன்னு தோண்டிக்கிட்டே இருக்க, என்ன தைரியம்? ஓகே, இப்போ என்ன இருக்கீங்க? என்னது அது? ஸ்டோனா? போங்க, ஸ்டோன் கிடைக்குது. ஐயோ அவசரப்பட்டு ஸ்டோனை வேறு நான் எடுத்துட்டேன். மறுபடியும் என்னது? ஸ்டோனா? எடு, என்ன பண்ணுறது? ஒன்றே ஒன்று தான் எடுக்க முடியும் போல் நம்மளால். ஒன்று உருப்படியாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். மொக்கையாக ஏதாவது கிடச்சதுன்னா எடுக்க வேணாம். இது ஒன்று ஸ்பெஷல் ஆஃபராமா. என்னது இது? ஐயோ ஜேடு வேணுங்க, ஜேடு வேணும். இருங்க, எனக்கு ஜேடு வேணும். நான் ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஜேடு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ கொஞ்சம் தோண்டுவோம். நான் ஸ்டோனை ட்ராப் பண்ணிட்டு ஜேடு எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. ஓகே, வேறு ஏதாவது உருப்படியாக கிடைக்கணுமா? கிடைக்கணும்டாடி. இன்னும் கூட 2 ஸ்லாட் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறேன். பட் அது ஃபில் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. சரி, கொஞ்சம் நேரம் ஆட்டோ அடிக்க போடு. ஐயோ கோல். ஓகே, கோல் தானே, நான் ஸ்டோனுன்னு நினச்சிட்டேன் கைஸ். அதை திடீர்னு பார்த்தோன்னே ஸ்டோனா? இதுக்கடா அதை எடுக்க. என்னது இது? காப்பர் போடு. காப்பர் கிடச்சிருக்கு. அடடடடா, கோல்டு. ஐயோ கோல்டு எடுக்க முடியலையே. கோல்டுக்கு என்னடா எடுக்கிறது? சரி, காப்பரை போட்டு கோல்டு எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், பக்கான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோன்னா மேலே போவோம். போட இருங்கை அப்படியே குச்சி போகலான்னு பார்த்தா போக முடியல. ஓகே, போயிரு. ஸ்டாப். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, 8% இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. நான் கூட எல்லாம் போச்சுன்னு. ஓகே, 61 ரூபா கிடைக்குது கைஸ், பெரிய விஷயந்தான் இது. ஓகே, ரீஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஜெட் பேக். சரி, அப்கிரேட் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணி விடு. என்ன பண்ணுறது? ஜெட் பேக்கெல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ பாப்பா ஜெட் பேக் எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு. கோலா எங்கடா? கோல் காட்டுது. கோலா எங்கேயோ கோல்னு காட்டுச்சு கைஸ் இந்த பக்கம், பட் இப்போ காணோம். பக்கா? அடடடடடடா, டைமண்டு ஆரம்பமே டைமண்டு. எடது இங்கே ஏதோ காட்டுது. ஓகே, அந்த இடத்துல கோல் இருக்குது கைஸ், அந்த கோல் 2 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பக்கம் தான் ஏதோ காட்டுது, என்னன்னு பார்ப்போம் கைஸ். என்னடா இருக்கு உள்ள? ஏதாவது உள்ளே வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கடா. கைஸ் என்னது கைஸ் இது? அடடடடடடடா, என்னதுடா இது? காப்பர் கிடைக்குது. என்னதுடா இது? ஏதோ சிமெண்ட் பூசி வச்சுருக்கானுங்க. ஐயோ டே இருடா, இது பேட்ரி வேறு தீர்ந்துக்கிட்டு இருக்கு. இருங்க கொஞ்சம் இப்படி தோண்டுவோம். நானே தோண்டுறேன், ஹேண்ட்மேடா.
ஓகே எப்பட்றா இது என்னது இது மேலே என்னமோ கிடைக்குது கோலா அதாவது அதை எடுத்துகிட்டு போகுது. ஃபஸ்ட் நம்ம அப்படியே ஃபுல்லாக கீழே தோண்டுவோம் கைஸ். இங்கே ஏதாவது ட்ரெஷர் இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் ட்ரெஷரவே காணோம் இந்த பக்கம். இது எதாவது செவுரா ஒரு வேலை வீட்டுக்கு அந்த பேஸ்மெண்ட் போட்டிருக்கானுங்களா ஏதாவது தெரியலையே. என்னடா இது தோண்ட தோண்ட பேஸ்மெண்ட்டாகவே இருக்குது. என்னதுடா இது ஸ்டோனு. ஓகே அதை எடுத்துக்கோ எதுக்கும் தேவைப்படும். ஓகே ஆனால் உள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னடா இது என்னமோ நடக்குது. ஐயோ கோல்டு கிடைக்குது. ஓகே இந்த இடம் லக்காக இருக்கும் போல் கோல்டெல்லாம் கிடைக்குது எனக்கு. பட் இது என்னன்னு தெரியலையே. இது தோண்டிகிட்டே இருக்கேன் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் கீழே போகணுமா? எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது பாம்பு போட்டு வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இது ஏதோ பாம்பு போட்டு வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். காசு காசு எல்லா வேலை காசு பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அணுகுண்டு வெடிகுண்டு அதெல்லாம் போட்டால் தான் இது வெடியும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கேயே வச்சுருக்கானுங்க அணுகுண்டை. டைனமைட் எட்ராத இரு இரு இரு. ஐயோப்பா அதுக்கும் காசா? இருங்கடா நான் வரும் டைனமைட் வாங்கிட்டு வரலாம். இங்கே வெயிட் பண்ணுங்கள். நான் மேலே போயிட்டு விற்றுட்டு டைனமைட்டை வாங்கிட்டு வருவோம். டைனமைட் எதுக்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் மேலே போகணும். கோல்டு. ஓகே கோல்டு எடுத்துக்கோ. வேறு ஏதாவது உருப்படியாக கிடச்சா அதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். காப்பர் எடுத்துக்கோ. ஓகே வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. இப்போ குதிச்சு மேலே போய்க்கோ. பார்த்து 48% பேட்ரி இருக்குது கைஸ். எதுக்கு கைஸ் அவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டுருக்கோம்? நம்ம கொஞ்சம் அப்படியே தோண்டிகிட்டே போவோம். ஓகே கோல் ஓகே மேலே அப்படியே தோண்டுவோம் கொஞ்சம் இந்த தடவை. எனக்கு ரொம்ப கீழே போகணும். ஏன்னா அங்கே போனால் வந்து இதாகிடும் வேஸ்ட் ஆகிடும். இருங்க நம்ம இங்கேயே தோண்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே பேட்ரி லோடா. அவசரப்படாத. இங்கே இருக்கு கோல். ஓகே அந்த கோல் எடுத்துகிட்டு ஓகே வேறு ஏதாவது இருக்கா? காப்பர். ஐயோ இன்வென்ட்ரி ஃபுல்லாக. ஸோ என்னடா இது காப்பர் வந்துட்டு. ஓகே ஸ்டோனை கீழே போட்டுடலாம். காப்பர் எடுத்துக்கலாம். ஓகே இன்னும் ஒரே ஒரு கைஸ் ஒரே ஒரு ஓர் கிடச்சா போதும். நமக்கு பிரச்சனை இல்லை. கிளம்பிடலாம். இன்வென்ட்ரி கரெக்டாக இருக்கும். போயிட்டே இருக்கலாம். பட் எதுவும் ஒன்று உருப்படியாக கிடைக்கிற மாதிரி தெரியலையே. அது எப்படி எனக்கு மட்டும் எதுவுமே உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது? ஹவு இட் இஸ் பாசிபிள்? என்னது இது? இது ஸ்டோன் கைஸ். ஸோ நல்லா தான் கிடைக்கும்னு பார்த்தா ஸ்டோன். காப்பர் கைஸ். ஓகே காப்பர் உருப்படியானது தான். சரி வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். ஏறா வந்துட்டேன்டா. ஓகே இப்போ ஷாப்புக்கு போய்க்கோ. செல் பண்ணிக்கோ. ஒரு $53 வந்துருச்சு. இதில் போயிட்டு வெடிகுண்டு வாங்க வேண்டிய. என்னோட இது $30 போட்டிருக்கானுங்க. சரி வாங்கி வேறு என்ன பண்ணுறது? ஓகே சார்ஜரை ரீஃபில் பண்ணியாச்சு. ஓகே நம்மக்கிட்ட வெடிகுண்டு. எங்கடா வெடிகுண்டை காணோம்? இங்கே இருக்குது லெஃப்ட் சைடு பாருங்க காட்டுது. இருங்க டேய் குதிடா உள்ள குதிடா. போடா பார்த்து. இது எதுக்கடா இங்கே வச்சுருக்கீங்க? உடச்சு விட்றாங்கடா. கொஞ்சம் உள்ளே வரக்கூட கஷ்டமாக இருக்குது. ஏதோ கோல்னு காட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு. சரி இப்போ வெடிகுண்டு போட வேண்டிய டைமு. அப்படியே பின்னாடி வா வெடிகுண்டு. அவ்வளோதான் பின்னாடி வாடா. அடப்பா என்ன புஷாகி போச்சு? டேய் நான் போட்ட அணுகுண்டுக்கு என்னடா ஆச்சு? பாவீங்களா? டே அணுகுண்டுறாது என்ன ஸ்டோன் கிடைக்குது? பாவீங்களா? ஐயோ வெடிகுண்டு வேஸ்ட்டாக போச்சே. பாவி நல்ல வேலை காசு கொடுத்துட்டானுங்க. வெடிகுண்டு காசு நமக்கு திருப்பி கொடுத்துட்டானுங்க. பட்டு வெடிகுண்டு போச்சே கைஸ். ஐயோ என்ன கைஸ் இப்படி பண்ணி விட்டானுங்க. நான் வெடிகுண்டு போட்டு வெடிக்க வைக்கலான்னு நினச்சேன் கைஸ். ஷோ ஒரு நாள் தப்பாக்கிது போட்டேனா? ஐயோ என்னன்னு தெரில. இது என்னன்னு புரியல. சரி வாங்க அப்படியே நம்ம கீழே தோண்டிட்டு போகலாம். எதுக்கு வேஸ்ட்டாக அதை பார்த்துக்கிட்டு தோன்றா கீழே. நம்ம ஷவலை கொஞ்சம் அப்கிரேடாச்சும் பண்ணுவோம். ஷவல் அப்கிரேட் பண்ணால் தான் கைஸ் இந்த பிளாக் சைடில் வந்து நம்மளால் ஸ்பீடாக தோண்ட முடியும். பிளாக்காக டார்க்காக ஏதோ ஒரு டார்க் சைடு கைஸ் இல்லை ஸ்பீடாக தோண்ட முடியும் நம்மளால். ஐயோ இந்த மாதிரி இப்போ நான் ஃபாஸ்டிக் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. பட் நம்ம வந்து ஷவலை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம். ஓகே எங்கடா எனர்ஜியே காணும். எனர்ஜி குறையுது. பார்த்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இருக்கட்டும். ஓகே தோண்டு அப்படியே இந்த சர்க்கிளில் தோண்டிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கிடைக்கிற மாதிரி ரூபி இங்கே இருக்குது கைஸ். ரூபி கிடச்சுடுச்சு. சூப்பர் கைஸ் நமக்கு ரூபி கிடச்சிருக்கு. ரூபி நல்ல விலைக்கு தான் போகும். ஓகே பிரச்சனை இல்லை. பட்டு கீழே போக ஒன்றும் கிடைக்கிற மாதிரியே தெரில கைஸ். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் கீழே போனால் தான் முடியுமா?
தெரியல இந்த கேம் எப்படி முடிக்கிறேன்னு தெரில. இங்கேருந்து தோண்டவும் மாட்டேங்கிறேன் இவன். ஓகே கோல்னு போட்டுருந்துச்சு இங்கே எங்கேயோ. ஓகே கோல் வேணும்டா. ஓகே இங்கே இருக்குது கோல். ஓகே எடுத்துக்கோ. ஓகே இன்னும் கொஞ்சம் கீழே போவேன் எனக்கு தெரிஞ்சு. ஓஹோ என்னது இது? ஜேடு ஜாக்வார். ஐயோ என்னது இது? ரிலீக்கு. அது காசை வச்சு டேரெக்டாக. ஓகே இது என்னமோ இருக்குது. டேய் எட்ரா அந்த கோலை. ஓகே இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது புதுசாக இருக்குது? அட ஸ்டோனாக அடப்போடாடி. இதெல்லாம் எதுக்கடா எடுத்து இன்வென்ட்ரியில் ஸ்லாட்டு. ஓய்யோ ஸ்லாட்டு ஃபுல்லாக ஏற்றி இன்வென்ட்ரியில். வாங்க போகலாம். ஓகே இப்போ நம்ம மேலே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஓகே அங்கே என்னமோ இருக்குது. கோல் இருக்குது. கோல் சரி இருங்க. ஸ்டோன் 4 இருக்குது. அதை கீழே தூக்கி போட்டு குப்பையில். எங்கடா கோல்? ஓகே கோல் எடுத்தாச்சு. ஓகே இப்போ வாங்க கொஞ்சம் மேலே போய் விற்றுட்டு வரலாம். போடா பேசாமல் அது ஸ்டோனை கீழே போடாமல் இருந்துக்கலாம். பட் கோல் இருந்துச்சு அதனால தான் போட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே எங்கடா விற்கணும்? இங்கே இருக்கா? அடப்பாவிங்களா, எனக்கு எந்த சைடு போடுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஓகே மறுபடியும் ஒரு 35. நமக்கு எவ்வளோ வேணும் கைஸ் அடுத்ததுக்கு? ஓகே 58 ரூபா இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெட் பேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணலாம். ஓகேவா? 100 வேணும். $100 வேணும். ஓகே ஜெட் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இது பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் இன்றைக்கி முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். ஓகே ட்ரை பண்ணலாம் பட் கன்ஃபார்மாக தெரில. ஓகே இங்கே என்னமோ இருக்குது. ஸ்டோன். ஓகே ஸ்டோனு. ஓகே கொஞ்சம் கீழே தோன்றா. என்ன கைஸ் உள்ளே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. நம்ம ராசி அப்படியா? இவன் நமக்குன்னு எதுவும் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்களா? ஒன்றும் தெரியல கைஸ். ஐயோ என்னடா இது தோண்டிக்கிட்டே இருக்கேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. காசு. ஓகே காசு பணம் துட்டு மணி. ஓகே அது இருந்துட்டு போகுது. ஓகே போதும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணு. தோண்டி இதாக இருப்போகுது. 2 கல் கைஸ். அடப்பாடியில் 2 கல் தான் இருக்கா? ஷோ என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் சின்ன கேம்னு நினச்சேன் பட் ரொம்ப பெரிய கேம் போல். இது கீழே போய் எண்டிங் வரணும். பட் எண்டிங் எங்கே இருக்குன்னு நினைக்க தெரில. சரி எண்டிங் வருமா? என்ன அது? ஓகே டைமண்டு. ஓகே உள்ளவா டைமண்டு. இன்வென்ட்ரிக்குள்ளவா. நீ கோலா நீ உள்ளவா. அந்த ஸ்டோன் பசங்களெல்லாம் வெளியே போக சொல்லு. ஓகே கோல் நீ உள்ளவா. ஓகே கோல் கிடச்சிருச்சு. டைமண்டும் கிடச்சிருக்கு. நல்ல விலைக்கு போகும்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போகும்போது நம்மக்கிட்ட $100 இருக்கணும் கைஸ். 100. ஓகே இவன் ஸ்டோன் இவன்லாம் எதுக்கு எடுக்கணும்? வேஸ்ட் இவன். ஓகே இந்த பக்கம் காட்டுது என்னமோ புதையல் இருக்கிற மாதிரி. பட் புதையல் இருக்கான்னு தான் தெரியல. வேஸ்ட்டாக தோண்டு போய் நான் ஏமாந்து போகிறது தான் மிச்சம். ஒன்றும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே கஞ்ச பசங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தரமா. காசு கைஸ். சொன்னது கரெக்டு தான். நல்லா காட்டுறான் இவன். நல்ல வேலை இந்த சைடு தோணணும். இல்லாட்டி ஒன்றும் கிடச்சிருக்காம போயிருக்கோம் நமக்கு. ஓகே இந்த பக்கம் எதோ இருக்குது போல். என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம். என்னடா மீட்ரு போயிடுச்சு. இல்லை ஆங்கிள் மீட்ரு எங்கடா காணோம்? இந்த பக்கமா? காசு கைஸ். ஆமாம் கைஸ். ஓகே 2 காசு கிடச்சிருச்சு. வேறு ஏதாவது இருக்கா இங்கே? வரல. அது வரமாட்டேங்க. இந்த சைடு காட்டுச்சு. இங்கே பாருங்க. இங்கே இந்த பக்கமும் காசாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன தெரியுது? கோல் புதையலாம். அது எப்போ பார்த்தாலும் கிடைக்கும் எனக்கு. அதெல்லாம் குப்பை மாதிரி கிடைக்குது எனக்கு. என்னது இது? மறுபடியும் கோலம். ஐயோ பேக் வேறு ஃபுல்லாகுதுடா. டே ஏதாவது உருப்படியாக கொடுக்கடா கைஸ். மறுபடியும் காசு கைஸ். அட்டாடாடாடாடாடா என்ன அதிர்ஷ்டம். மறுபடியும் கோல். ஓகே எந்த பக்கம் காட்டுது இது? ஓகே 1 பாயிண்ட் தான் காட்டுது. ஓகே இந்த பக்கம் எங்கேயோ காட்டுது. ஓகே கைஸ் இப்போ ஃபஸ்ட் நம்ம மேலே போவோம். போதும் இன்றைக்கி மைனிங்கு ரொம்ப நேரம் மைனிங் பண்ணிட்டோம் நம்ம. இதுவே அதிகம் தான். ஓகே இப்போ வந்து பேட்ரி 50% தான் இருக்குது. டே போடா இவன் ஒருத்தன் மேலேயும் போக மாட்டான் கீழே வரமாட்டான். இருங்க கைஸ் நம்ம இங்கே நான் ஒரு இது பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே மேலாப்பில் ஏதாவது கோல் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரே ஒரு கோல் கிடச்சா நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று கடை. ஐயோ ஒரு கோலும் கிடைக்க மாட்டேங்குதே. ஏன் கேட்குறேன்னா எனக்கு எப்படியா $100 வேணும். $100 வராது கைஸ் இதை விற்றாடம். ஐயோ எங்கடா போகிறான் இவன்? ஐயோ இந்த சைடு போடாடி. எனக்கு எப்படியா $100 கிடச்சாகணும். இது விற்றுப்பார். ஓகே வந்துச்சு கைஸா. போங்கடாடி. 105 வந்துடுச்சு. நமக்கு அடுத்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கலாம். அடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காசு வேணும்னு பார்த்துக்கலாம்.
ஏன்னா நம்ம காசும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா தோண்டிப்பார், ஏதாவது உருப்படியாக கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் கிடைக்கல கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து $105 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பேட்டரியை ரீஃபில் பண்ணிட்டோன்னா $94 இருக்கும். ஓகேவா, $94. இப்போ ஓகே ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். ஓகேவா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம், கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா இந்த கேம்மா. ஓகே டே வரட்டா, சரிப்பா போயிட்டு வா. அப்படி இருக்கணும். ஓகேடா ஓகே. அவர் சரிப்பா போயிட்டு வந்துட்டாரு. ஓகே கைஸ், இப்போ மைக்கில் நம்ம பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஓகே பாய் கைஸ், எல்லாருக்கும் பாய். ஓகே பேசியாச்சு, மைக்கை தூக்கி போடு. ஓகே போயிட்டு வா, பாய் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமை வந்து முடிக்க ட்ரை பண்ணலாம். முடிப்பேனான்னு தெரில, முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, முடிக்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கீழே போனால் தான் கேம் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இந்த கேம் எப்படியாவது முடிக்க முடியுமான்னு. ஓகே கைஸ், ஒரு சின்ன கால் வழக்கம் போல் மறுபடியும் கூப்பிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்க. இதுக்கு தான் இவனெல்லாம் கூப்பிட்றானுங்கன்னு தெரில கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு நம்பர் தான். அவன் வந்து அவங்க அம்மா நம்பர்லேருந்து எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க கைஸ். இவன் நம்பர்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகே கைஸ், அவன் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அதுவே மறந்து போச்சு. என்னமோ பாய் சொல்லிட்டு இருந்தேன். அவுட்ரோ கொடுத்துட்டு இருந்தேன். இருங்க, 2 ஓவர் கிடச்சிருச்சு. அதை செல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அவுட்ரோ கொடுப்போம் கைஸ். ஒரு அவுட்ரோ கொடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, $4 98. இருங்க கைஸ், ஒரு $2 மட்டும் கிடச்சிருக்கோம். $2 கிடச்சிருச்சுன்னா நம்ம அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக முடிப்போம். கிடச்சிருச்சு. ஓகே, இது ஒரு $1 ஏண்டா கோல் $1 போகுது. அட கல்லே $1. கல்லு கோல் ஒரே விலையா கைஸ்? ஐயா, நான் இவ்வளோ நேரம் அப்படி விற்றுட்ருக்கேன், தப்பாக இருக்கேன். ஐயோ, இப்போ நான் ஏமாந்துட்டேனா தெரில. ஓகே இருங்க கைஸ், ஒரே ஒரு கல் கிடச்சோடனே அதை எடுத்து விற்றுடலாம். கல் கீழே ஒரு கல், 2 கல். ஓகே 2 கல் கைஸ். ஓகே இப்போ வந்துருச்சு $102. இப்போ விட்றோம். ஓகே கைஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், எல்லாருக்கும் பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, பாய் கைஸ், பாய், எல்லாருக்கும் பாய். அப்புறம் அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, கமெண்டில் வந்து நெக்ஸ்ட்டு யூ ப்ளே திஸ் கேம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஓகேவா, இந்த கேம் கேட்குறாங்க, நம்ம இது விளாட்லாம் அப்படின்னு தோணும். அந்த கேம் வந்து நான் விளாட்றேன். ஓகேவா, பாய் கைஸ், பாய்.